திருவண்ணாமலை மாவட்டம் மாரணி அருகே கங்காதீஸ்வரர் கோவில் உள்ளதாம். ஒரு சமயம் சிவனுடைய கோபத்திற்கு ஆளானாராம் துர்வாச முனிவர். உடனே முனிவர் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி தினமும் அபிஷேகம் செய்து பூஜை செய்து வந்தாராம். முனிவரை சோதிக்க நினைத்த சிவன் மறுநாள் குளத்தின் நீரை வற்ற செய்தாராம். முனிவர், நேற்று நிறைய நீர் இருந்ததே, இதில் குளித்துதானே பூஜையை மேற்கொண்டோம், இன்று துளி கூட நீர் இல்லாமல் வற்றிவிட்டதே என்று நினைத்து சிவனை சரணடைந்தாராம். சிவலிங்கத்தின் அருகிலேயே ஊற்று ஒன்று பீரிட்டதாம். பின் துர்வாச முனிவர் அதில் நீராடி பூஜையும் மேற்கொண்டாராம். அன்று முதல் அந்த சுவாமிக்கு கங்காதீஸ்வரர் என்று பெயர் வந்ததாம். அம்மனின் பெயர் பங்கஜவல்லியாம். அடிக்கடி ஒரு நாகம், கருநாகம் ஒன்று சிவலிங்கத்தை தழுவிச் செல்லுமாம். சர்ப்பதோஷம் போக்கும் ஸ்தலமாக கருதப்படுகிறதாம் இந்த கோவில். நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பாராம் கங்காதீஸ்வரர்.